நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்க போகுது. இந்த வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக அமையணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 7.5 சனி ஆரம்பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் வேலையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற வருமானங்கள் நமக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கடினமான உழைப்பு மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயம் தேவை. இல்லை சிந்தனையை தவற விட்டு நான் வேலையில் கவனத்தை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பிரச்சனைகளில் தொழிலில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கவனத்தை சிதறாமல் நம்ம வேலை செஞ்சோன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது வருமானம் நல்லா இருக்கும், ஆனால் சேமிக்க முடியாது. வருமானம் வர்ற அளவுக்கு செலவுகளும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நமக்கு வருமானம் வரும்போது எந்தெந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். கையில் பணமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா யாராவது கேட்பாங்க, கொடுத்தா திரும்ப நமக்கு அந்த பணம் வந்து சேராது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீடு வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டுக்கான பராமரிப்பு வேலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த செலவுகள் விரைய செலவுகள் சுப விரயமாக போயிடும். அதே மாதிரி திருமணம் ஆகாத இருந்தால் திருமணம் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் அந்த திருமண செலவு பண்ணும்போது அது சுப விரயமாக நமக்கு மாறிடும். அப்போ இந்த வருஷம் வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தான். அதனால் நீங்கள் சிறப்பாக வாங்கலாம். சரிங்களா? அடுத்தது பூர்வீக சொத்து ஏதாவது நமக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி தந்தையுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இந்த வருஷம் வந்தாச்சு. அதனால் உங்கள் அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்திங்கன்னா மாயையை கொடுக்கும், ஆசையை கொடுக்கும், ஆசையை தூண்டும். தேவையில்லாத நம்ம நண்பர்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்து மூலமாக நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறது, இதெல்லாமே இந்த காலகட்டம் நமக்கு இந்த வருஷம் நடக்கும். அதனால் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க. நீங்கள் நண்பர்களோட பழகுங்க, வேண்டான்னு சொல்லலை. அவங்களோடு சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது விரயம் இல்லாமல் சுப செலவுகளாக நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா மாதத்தில் முதல்ல வரக்கூடிய திங்கட்கிழமை அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்கள். அப்படி அம்மா இல்லாதவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அம்மா இல்லாதவங்க அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அதாவது பாலில் செய்யக்கூடிய ஸ்வீட்டு இனிப்பு வாங்கி அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி அம்மாவுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பான வருஷமாக இருக்கும்.